இப்பொழுது நாம் ஒரு சதுரங்க ஆட்டத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒரு சதுரங்க ஆட்டத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வாழ்க்கை ஒரு சதுரங்க ஆட்டம். இதில் நாம் ஆடப்போவது இறைவனுடன். நம்முடைய காய் நகர்த்தலுக்கு பின் தான் இறைவன் தன்னுடைய காயை நகர்த்துவார். நாம் காய் நகர்த்தினால் அது விருப்பங்கள், இறைவனும் காய் நகர்த்துவார், அது விளைவுகள். இந்த சதுரங்க ஆட்டத்தை எப்படி ஆடுவது? இதை கற்றுத்தர வருகிறார் பேராசிரியர் டாக்டர் கே சுமதி சீனிவாசன் அவர்கள். சிந்தையை அடக்கும் வித்தையையும் சீனிவாசனை அடக்கும் வித்தையையும் ஆழியாரிலேயே கற்றுத்தேர்ந்த அன்பு சகோதரி சுமதி சீனிவாசன் அவர்கள் இப்பொழுது செயல் விளைவு உணர்கல்வி பற்றி உரைக்க வருகிறார். 20 ஆண்டுகளுக்கு மேலாக மனவளக்கலையில் தன்னை இணைத்துக் கொண்டு சேவை செய்பவர். 2004 ஆழியாரில் நடைபெற்ற 4 மாத டிப்ளமோ பயிற்சியில் ஆழியாரில் தங்கியிருந்து படித்து முதல் மதிப்பெண் பெற்று மகரிஷியின் கையால் தங்கப்பதக்கமும் மகரிஷியின் கையால் வாழ்க்கை துணையையும் பெற்ற அன்பு சகோதரி சுமதி சீனிவாசன் அவர்கள் மகரிஷி தத்துவத்தில் MA MPhil PhD முடித்திருக்கிறார். இப்பொழுது நம்மிடையே உரையாற்ற வந்திருக்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குரு வணக்கம். தந்தைதாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். தலைவர் உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். 18வது வேதாத்திரிய வேள்வி தினம் மிகச்சிறப்பாக காலையிலேருந்து நடந்துட்டு இருக்குது. நம்ம எல்லாருக்குமே மகரிஷி அவர்கள் நோக்கம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாகவே தெரியும். தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி அப்படிங்கிறது தான் மகரிஷியோட நோக்கம். அந்த உலக அமைதிக்காக மகரிஷி அவர்கள் 14 திட்டங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சிறப்பு வாய்ந்த அழகான ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா செயல் விளைவு உணர்கல்வி. சூப்பரான ஒரு டாபிக். பேசணுன்னா நம்ம 20 மணி நேரம் பேசலாம். அவ்வளோ பெரிய விஷயம். மகரிஷி நிறைய சொல்லியிருப்பாங்க. ஆனால் எனக்கு இந்த மேடையில் 20 நிமிடம் கொடுத்துருக்காங்க. அந்த 20 நிமிடத்திற்குள்ளாக சில முக்கியமான சிந்தனைகளை மிக ஆழமாக மகரிஷி வாழ்ந்த இடத்துல, அவருடைய காந்தக்களம் நிறைந்த இந்த இடத்தில் அவர் பேசிய சத்தியத்தை நாம் அனைவரும் சிந்திக்க போகிறோம். சரிங்களா? பொதுவாக ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலுமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோக்கம் என்ன? நமக்கு ஒரு படிக்கிறது, வேலைக்கு போகிறது, இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் மேக்சிமம் எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, நான் லைஃப் ஃபுல்லாக எப்பயுமே இன்பமாக தான் இருக்கணும், துன்பமே எனக்கு வரக்கூடாதுன்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் பல பேர் துன்பம் வந்தாலும் டக்குன்னு மின்னல் மாதிரி போயிடணும், ஆனால் எப்பவுமே எனக்கு என்ன இருக்கணுங்க, இன்பம் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? ஆனால் நினைக்கிறோமே தவிர இதற்கான காரணம் என்ன? ஏன் எனக்கு இன்பம் வருது, ஏன் துன்பம் வருது? காரணம் தெரிந்து சரி செய்யாத வரை நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, துன்பத்தை மாற்றிக்கொள்ளவே முடியாது. இந்த சிந்தனை நம்மள பல பேருக்கு இருக்கிறதே இல்லை. ஆனால் நாம் சிந்திக்கலைனாலுமே குழந்தையாக இருக்கும்பொழுதே நமக்கு ஒரு கதை மூலமாக இந்த சிந்தனையை சொல்லி கொடுத்தாங்க. நமக்கு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும், பாட்டி வடை சுட்ட காக்கா கதை. ஞாபகம் இருக்குதுங்களா? கதை படிக்கும்போது பெருசாக நமக்கு தெரியாது, சின்ன பிள்ளை இல்லைங்களா, அப்படியே கடந்து வந்திருப்போம். எவ்வளோ பெரிய சயின்ஸை எவ்வளோ ஆழமாக சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு பாட்டி வடை சுடுறாங்க. காக்கா போய் பாட்டிக்கு தெரியாமல் வடையை திருடிக்கிட்டு ஒரு மரத்து மேலே உட்காந்துக்குச்சு. இப்போ அந்த பக்கம் வந்த ஒரு நரி, காக்கா நீ பார்க்க ரொம்ப அழகாக இருக்க, நீ பாட்டு பாடினா இன்னும் சூப்பராக இருக்கும், பாடு பார்ப்போம் அப்படின்னுச்சாமா. இப்போ இந்த காக்கா வடையை வாயில் வச்சுட்டே கா கா கான்னு கத்துச்சு. வடை கீழே விழுது. நரி எடுத்துகிட்டு போயிடுது. ஏமாற்றம் யாருக்குங்க? காக்காய்க்கு. மீண்டும் கொஞ்ச நாள் பொறுத்து பாடத்திட்டத்தை மாற்றுறாங்க. இதே காக்கா பாட்டிக்கிட்ட போய் வடையை திருடலை, பாட்டி நான் உங்களுக்கு விறகு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறேன், அதுக்கு பதில் எனக்கு ஒரு வடை கொடுங்க அப்படின்னு சொல்லி உழைப்பை கொடுத்துட்டு ஒரு வடையை தூக்கிட்டு வந்து அதே போல் மரத்து மேலே உட்காந்துருக்கு. அந்த பக்கம் வந்த நரி அதே போல் பிளான் பண்ணி அதே டைலாக் தான், நீ ரொம்ப அழகாக இருக்க, சூப்பராக இருக்க, பாட்டு பாடு இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்குது. இப்போ இது விவரமான காக்கா, ஏன்னா உழைத்து வடையை வாங்கிட்டு வந்திருக்கு இல்லைங்களா? அதனால் வடை என்ன பண்ணிச்சிங்க, காலில் வச்சுட்டு கா கா கான்னு கத்தின உடனே ஏமாற்றம் யாருக்குங்க? நரிக்கு. இந்த கதையில் நமக்கு என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா, உன்னுடைய செயல் சரியாக இருந்தால் விளைவு சரியாக இருக்கும், செயலில் தவறு இருந்தால் விளைவில் நிச்சயம் தவறு இருக்கும் என்பதை மிக அழகாக பதிவு செய்தாங்க. இப்போ நம்மளோட கேள்வி என்ன அப்படின்னா, செயல் நான் செய்கிறேன், விளைவை கொடுக்கறது யாரு? இது ஒரு ஆழமான சிந்தனை. மகரிஷி எப்பவுமே மிகப்பெரிய லெஜண்ட்.
2 லைனில் ரத்தின சுருக்கமாக ஆன்சர் சொல்வார். எப்படி சொல்கிறார் பாருங்க, செயலிலே விளைவாக தெய்வ ஒழுங்கு அமைப்பிருக்க, இறைவன் தான் என்னுடைய செயலுக்கான விளைவாக ஒழுங்கமைப்பாக இருக்கிறான் அப்படிங்கிறத மிக அழகாக பதிவு செய்வாங்க. கண்ணதாசன் பாடல் நம்ம எல்லாருக்குமே நிறைய பிடிச்சிருக்கோம். அதில் ஒரு சூப்பரான ஒரு பாட்டு, ரொம்ப பெரிய பாட்டு, நான் நேரம் கருதி சுருக்கமாக சொல்கிறேன். செயல் விளைவு கான்செப்டை அவர் டச் பண்ணியிருப்பார். ஒரு மனிதனும் கடவுளும் உரையாடுறாங்க. பாட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. பிறப்பில் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாரென இறைவன் பணித்தான். படிப்பெனப்படுவது யாதென கேட்டேன், படித்து பாரென இறைவன் பணித்தான். அறிவெனப்படுவது யாதென கேட்டேன், அறிந்து பாரென இறைவன் பணித்தான். வறுமை என்பது யாதென கேட்டேன், வாடி பாரென இறைவன் பணித்தான். மனையாளின் சுகம் என்பது யாதென கேட்டேன், மணந்து பாரென இறைவன் பணித்தான். மரணத்தின் பின்னது யாதென கேட்டேன், மரணித்து பாரென இறைவன் பணித்தான். அனைத்தையுமே நானே அனுபவித்தே அறிய வேண்டுமெனில் ஆண்டவனே நீ எதற்கு எனக்கே, நீயே பண்ணு நான் நீ என்ன பண்ணலான் இருக்க அப்படின்னு கேட்டாராம். கண்ணதாசன் 2 லைனில் நச்சுன்னு பதில் சொல்றார் பாருங்க, நல்லா கவனிங்க. ஆண்டவன் சற்றே அருகில் வந்து அனுபவம் என்பதே நான் தானடா என்றார். எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ செயல் நீ செய்கிற, விளைவை கொடுக்கறது யாருங்க? இறைவன். மகர்ஷி எழுதுறாங்க பாருங்க, மாசற்ற ஒளி ஊடே மறைந்திருக்கும் இருள் போல ஈசன் அறிவில் இருக்கும் நிலைன்னு சொல்றாங்க. இப்போ இங்கே வெளிச்சம் இருக்கு, வெளிச்சத்துக்குள் இருள் இருப்பது என்பது உண்மையா இல்லையா? சத்தியம். வெளிச்சத்துக்குள் இருள் இருப்பது எப்படி சத்தியமோ, இறைவன் இல்லாத இடமே இல்லை. தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். 24/7 கண்காணித்து காலத்திற்கு தகுந்தாற்போல் விளைவை வழங்கி கொண்டே இருக்கிறான். இதுதான் உண்மை. ஆஃபீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா கேமரா மாட்டுவாங்க. அங்கே இருக்க பணியாளர்களுக்கு மிகப்பெரிய அறிவு குறைபாடு என்னென்னா, இந்த கேமரா மட்டும்தான் என்னை கண்காணிக்குது, இதுக்கு முன்னாடி நான் செயல் சரியாக செய்தால் போதும், கேமரா தாண்டி அந்த பக்கம் போயிட்டா என்னை பார்க்க யாருமே இல்லை, நான் எப்படி வேணால் செயல் செய்யலாம்னு நினைக்கிறது தான் உலகத்திலே இருக்க மிகப்பெரிய அறியாமை. இவ்வளோ அறியாமை நமக்கு இருக்குங்கிறத தெரிந்து தான் திருமூலர் அந்த காலத்திலே ஒரு அழகான பாடல் திருமந்திரத்தில் கொடுத்துருக்காரு. கண்காணி இல்லென்று கள்ளம் பல செய்வார், கண்காணி இல்லா இடமில்லை காணும் கால், கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. யார் ஒருத்தருக்கு இறைவன் கவனிக்கின்றான் என்ற உணர்வு வருகிறதோ அன்னைக்கு தான் என்ன பண்ண முடியுங்க? செயலில் மாற்றம் இருக்கும். அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன புரியுது? நம்முடைய முன்னோர்கள் நாம் செய்த எண்ணம், சொல், செயல் எனக்கோ என் சந்ததிக்கோ சமுதாயத்திற்கோ விளைவாக மாறும். 1986 தினமணி பத்திரிகையில் டாக்டர் போஸ்கை அப்படிங்கிறவர் ஒரு ஆர்டிக்கல் எழுதுறார். சூப்பரான ஆர்டிக்கல், சயின்டிஃபிக்காக இருக்கும். இன்னைக்கு அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பேசுகிறோமே, இந்த அணுகுண்டு என்ற விளைவு வருவதற்கு காரணம் என்ன, இதோட ஆணிவேர் என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறார். அவர் என்ன எழுதுறாரு பாருங்க. அன்னைக்கெல்லாம் பிரம்மாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பல பேர் பயன்படுத்தி காந்தத்தில் பதிய வைத்து நம் முன்னோர்கள் ஏற்படுத்திய அந்த பதிவின் காரணமாக விளைந்தது தான் என்னதுங்க? அணுகுண்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றார். அப்ப நம்முடைய பதிவு என்பது நமக்கு மட்டுமல்ல, சமுதாயத்திலும் மாற்றத்தை உருவாக்கும் என்ற ஆழ்ந்த புரிதல் நமக்கு இருக்கணும். சரி, இப்போ விளைவுக்கு காரணம் செயல், அது ஓகே, அது கிளியராக இருக்குது. செயலுக்கு காரணம் எது? இப்போ நான் ஒரு செயல் பண்ணணும்னா அதுக்கு காரணம் எது அப்படின்னு ஆராய்ச்சி செய்தோம்னா, இப்போ ஒரு நிலம் இருக்குன்னா நிலத்தில் ஒரு செடி வர நம்ம விதை போடுவதை போல் நம் மனம் என்ற நிலத்தில் நாம் போடும் எண்ணங்கள் தான் செயலாக மாறுது, செயல் தான் விளைவாக மாறுது. மகரிஷி அவர்கள் 1800க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு சூப்பரான பாட்டு ஒன்று இருக்குது. எல்லாமே சூப்பரான பாட்டு தான், ஆனால் நமக்கு ஒரு ரசிக்கிற பாடல்னு ஒரு சிலது இருக்கும் பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையில் 1959 அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிற வரலாறு படித்த எல்லாருக்குமே தெரியும். அந்த வாழ்க்கை சூழ்நிலை மாற்றணும்னு நினைக்கிறார். அவருக்கு நிறைய செயல் செய்யணுங்கிற நோக்கம் இருக்குது, நிறைய விளைவு வரணும்னு நோக்கம் இருக்குது. ஆனால் அதையெல்லாம் அடைகிறதுக்கு நான் முதல்ல நினைக்கணும், எண்ணத்தை பதிவு செய்யணும் அப்படிங்கிறத 1959 எழுதின பாட்டில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்க. நல்லா கவனமாக ஆழமாக கேளுங்க. செல்வத்தில் சிறந்திடுவேன், உலகோர் என்னை சிறந்த தத்துவ ஞானி என்று போற்றும் நல்ல பெரும் புகழடைவேன். என் திட்டத்தை நாடனைத்தும் உள்ள பெரும் தலைவர்கள் ஏற்று அல்லும் பகலும் சிந்தித்து அவற்றை மக்கள் அன்பு நெறியில் வாழ அமுல் செய்வார்கள். வல்லமையோடு அறிவு உடல் வளம் உயர்ந்து வாழ்ந்திடுவேன், உலகிற்கே தொண்டு செய்வேன். எவ்வளோ பெரிய பதிவு பார்த்தீங்களா? இன்னைக்கு இது எல்லாமே செயலாக மாறி இருக்குன்னா காரணம் எண்ணத்தினுடைய வலிமை.
அப்போ நம்ம எண்ணம் செயலாக மாறுது, செயல் விளைவாக மாறுது. இந்த தத்துவம் முன்னோர்களுக்கு தெரியும். ஆனால் ஓப்பனாக தத்துவம் பேசினா பல பேர் புரிந்து கொள்ள மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால ஒரு கான்செப்டை கையில் எடுக்கிறாங்க, சொர்க்கம் நரகம். எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேட்டு தான் வளர்ந்துருப்போம். ரெண்டுக்குமே ஒரு காட்சி அமைப்பு வச்சுருப்பாங்க. நீ வாழ்க்கை ஃபுல்லாக நல்லது போனீங்கன்னா இந்த பக்கம் விதவிதமான உணவுகள், அழகான மலர் காட்சிகள், ரம்பை ஊர்வசி நடனம், ஃபுல் டைம் என்ஜாய்மெண்ட். நீ ஜாலியாக உனக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் இருக்கணும், சந்தோஷம் நினைக்கிற அதெல்லாம் இந்த பக்கம் இருக்கும். அப்போ நீ நல்லதை பண்ணு, ஆசை காமிச்சாங்க. அப்படியே கொஞ்சம் இந்த பக்கம் வந்தால், நீ தவறுகள் நிறைய செய்தால் நரகத்துக்கு அனுப்பப்படுவாய். நரகம் எப்படி இருக்கும்? பயமுறுத்தினாங்க. உன்னை எண்ணெய் சட்டிக்குள்ளே போட்டு வறுத்து எடுப்பாங்க, கண்ணுக்குள்ளே ஊசி எடுத்து குத்துவாங்க, என்னென்ன வேதனை உண்டோ அதெல்லாம் இந்த பக்கம் நீ அனுபவிப்ப. அப்போ அச்சமூட்டியும் ஆசை காட்டியும் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்கு நிறைய முயற்சி எடுத்தாங்க. நிறைய பாடல்கள் பேசியிருக்காங்க, நிறைய கதைகள், இதிகாசம், புராணங்கள் எதை எடுத்தீங்கனாலுமே செயல் விளைவு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அத்தனையும் பேசினாலுமே இன்றைக்கி மக்கள்கிட்ட ஒரு விழிப்பு நிலை இருக்கா? நான் செய்கிற செயல் தான் எனக்கு விளைவாக வருதுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே சமுதாயத்தில் பார்க்குறோம், ஃபேமிலி, உறவுகள் எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி நம்பிக்கையை விட மூட நம்பிக்கை தான் அதிகமாக இருக்குது. நீ வீட்டில் இதை வாங்கி வச்சுட்டா நீ இப்படி ஆயிடலாம், நீ அதை பண்ணிட்டா இப்படி ஆயிடலாம். ஒரு ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கையோடு வாழ்ந்தாரோம். காலையில் தூங்கி எழுந்தவுடன் சூரியனை போய் பார்த்துட்டா அன்றைக்கி நாள் ஃபுல்லாக எனக்கு நல்லா இருக்கும், விளைவு சரியாக இருக்கும். இப்படி தான் வாழ்கிறார். டெய்லி கண்ணை மூடிக்கிட்டே போய் சூரியனை பார்த்துருவார். கண்ணை மூடிக்கிட்டே போயிட்டு சூரியனை பார்க்கலான்னு அன்றைக்கி போகிறாரு, பிச்சைக்காரனை பார்த்துட்டார். ஆஹா, நான் பிச்சைக்காரனை பார்த்துட்டேனே, இன்றைக்கி போகும்னு தெரியலையே, கண்டிப்பாக எனக்கு ஏதோ ஒரு சிக்கல் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அப்படியே வந்தார் பாருங்க. கீழே இருக்க படிக்கட்டை கவனிக்கல, கால் தட்டிடுச்சு, ரத்தம் வந்துருச்சு. இப்போ என்ன நினைப்பார் ராஜா? பிச்சைக்கார மூஞ்சில் முடிச்சதுனால தான் எனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறாரு. பயங்கரமான கோபத்தோட அங்கே இருக்கிற பணியாளர்களை பிச்சைக்காரனை கூட்டிகிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சி விட்டாரு. பிச்சைக்காரன் வந்தாச்சு. பிச்சைக்காரனை பார்த்து பயங்கரமாக கோபமாக சொன்னார், மூஞ்சில் முழிச்சு தான் எனக்கு இன்றைக்கி ரத்த காவாயிடுச்சு, உனக்கு மரண தண்டனை அப்படின்ட்டார். அவனுக்கு மரண தண்டனை கொடுக்க ரெடி பண்ணிகிட்ருக்குறாங்க. பிச்சைக்காரன் முகத்தில் கொஞ்சம் கூட பயமே இல்லை, சிரின்னு சிரிக்கிறான். டேய், உனக்கு மரண தண்டனை கொடுக்க சொல்லியிருக்கடா, எதுக்குடா நீ இப்படி சிரிக்கிற அப்படின்னு கேட்டார். அவன் சொல்கிறான் பாருங்க ஒரு டைலாகு, நீயாவது காலையில் என் மூஞ்சில் முழிச்சு உனக்கு ரத்த காவோட போச்சு, காலையில் நான் ஓ மூஞ்சில் தான் என் முழிச்சேன், எனக்கு நீ மரண தண்டனையே கொடுத்துட்டியே, அதை நினச்சி உன்னை விட நான் பெட்டர்னு நினச்சி சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்ன மாதிரி. இன்றைக்கி நிறைய பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கரடியை கூட்டிகிட்டு வீதியில் வந்தாராமா. இந்த முடியை வாங்கி நீங்கள் மோதிரம் பண்ணி வீட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு லட்சக்கணக்கில் பணம் வரும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கார். ஒரு பையன் என்ன பண்ணுறான், அப்பா கிட்ட வந்து, அப்பா ஒரு முடி 100 ரூபா தான், பெரிய செலவெல்லாம் இல்லை, கரடி முடியை வாங்கிட்டு வந்து நம்ம மோதிரம் பண்ணி போட்டால் நம்ம பணக்காரன் ஆகிடலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த அப்பா குழந்தைக்கு சொல்கிறாரு, தங்கம் ஒரு முடியை வாங்கி நம்ம மோதிரம் பண்ணி போட்டால் பணக்காரன் ஆகிடலான்னா, அவ்வளோ பெரிய கரடி டெய்லி அவன் வீட்டில் தானே தூங்கிட்டு இருக்குது, அவன் இந்நேரம் லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகிருக்கணுமே, அவன் எதுக்கு கரடியை கூட்டி வீதி வீதியாக முடி விற்று பொழைச்சிட்டு இருக்கிறான்? யோசிக்கணும், விழிப்பு நிலை இருக்கணும். நான் செயல் செய்யாமல் உச்சியிலேருந்து பாதை வரைக்கும் விளக்கெண்ணையே தடவி மண்ணில் உருண்டாலுமே ஒட்டுறது தான் ஒட்டுமே தவிர கிடைக்கக்கூடாதுங்கிறது நமக்கு எப்பயுமே என்ன ஆகாதுங்க, கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேண்டும். எனக்கு ஒரு விஷயம் வேணும்னா செயல் தான் செய்யணுமே தவிர மற்ற விஷயங்களை நான் என்ன பண்ணிக்க கூடாதுங்க, பொருள் செலவு பண்ணி மன உளைச்சலில் போய் சிக்கிக்க கூடாது. இப்படி நாம் இந்த தத்துவத்தை ஆழமாக புரிந்து லைஃப்பில் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய டவுட் வரும். அதில் ஒரு முக்கியமான ஒரு டவுட், எனக்கு வந்த ஒரு டவுட் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மகாபாரதத்தில் ஒரு அழகான காட்சி அமைப்பு இருக்கும், கூடவே கவனிங்க, சூப்பர் சீன் இது. பொதுவாக மகாபாரதத்தில் நமக்கு நிறைய காட்சிகள் மனசுக்கு நெருக்கமான காட்சியாக இருக்கும். அதில் போர் நடக்கும்போது பார்த்திங்கன்னா கிருஷ்ணர் வந்து ஒவ்வொருத்தராக தனித்தனியாக சந்தித்து நீ வாழ்க்கையில் இந்த தவறெல்லாம் செய்திருக்க, திருத்திக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டே வருவார். அந்த அட்வைஸ் பண்ணும்போது கர்ணனுக்கும் கிருஷ்ணனுக்குமான உரையாடல் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம சீன் அது. நீங்கள் எத்தனை தடவை படிச்சிங்கனாலும் அது வந்து கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய வகையில் இருக்கும் அந்த சீன். காட்சி அமைப்பு அப்படியே கற்பனை பண்ணி பாருங்கள். இப்போ கர்ணன் கிட்ட கிருஷ்ணர் பேசுகிறார், நீ வாழ்க்கையில் இந்தந்த இடத்துல இவ்வளோ பெரிய தவறெல்லாம் செய்திருக்க, அதனால் நீ இப்போ மரணத்தை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு அட்வைஸை கொடுக்குறார். கர்ணனுக்கு புரியுது, ஏன்னா பேசிக்காகவே கர்ணன் நல்லவர் தான், அவருக்கு புரியுது நான் இந்தந்த தவறு செய்திருக்கேன் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாரு, நான் மரணத்தையும் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு ஒரு கேள்வி பகவானே அப்படின்னு கேட்டார். கவனமாக கேளுங்க, கேள்வி ரொம்ப முக்கியம்.
நீங்கள் சொன்னதுனால நான் மரணத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் இந்த பிறவியில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னுடைய திறமைகளை வளர்த்துருக்கேன். எனக்குள்ளே இருக்கும் திறமைக்கான, வீரத்துக்கான அங்கீகாரம் என்பது எனக்கு கிடைக்கவே கிடைக்காதா பகவானே அப்படின்னு ஏக்கமாக இறைவனை பார்த்து கேட்குறார். நம்மள வாழ்க்கையில் நிறைய பேர் இறைவனை பார்த்து பலமுறை இந்த கேள்வி கேட்டிருப்போம். கிருஷ்ணரோட பதில் என்னவா இருக்கும்? கிருஷ்ணர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. நான் கடவுளாகவே இருந்தாலும் நீ செய்த தருமங்களை உன்னிடம் இருந்து பறித்த பிறகு, உன் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கிய போது, நீ கையில் ஆயுதம் ஏந்தாத வேளையில், நீ கற்ற வித்தைகளை எல்லாம் மறந்த வேளையில், கிட்டியது நல்லதொரு சந்தர்ப்பம் என உன்னை வதைக்க முற்படுகிறோமே கர்ணா, இதுவல்லவா உன் வீரத்திற்கான அங்கீகாரம். எதிர்கால வரலாறு கர்ணன் மிகப்பெரிய மாவீரன் என்றல்லவா பேசும் அப்படின்னு பதிவு பண்றார். ஆனா இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட். மகரிஷி கிட்ட புக்கை பார்த்து நான் இந்த டவுட்டை பலமுறை கேட்டிருக்கேன். ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் உண்மையாவே நல்லவன், அவன் நிறைய நல்ல செயல் பண்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரிந்தால் அவனுக்கான அங்கீகாரத்தை கொடுத்து, அவனுக்கான விளைவை கொடுத்து, அவனை பாராட்டினா, ஊக்கப்படுத்தினா அவன் இன்னும் நிறைய நல்லது பண்ணுவான். ஆனால் நீ அவன் இருக்கும்போது கண்டுக்கிறதே கிடையாது. ஆனால் இறந்ததுக்கு அப்புறமா அவன் யார் தெரியுமா, அவன் எப்படி வாழ்ந்தான் தெரியுமா, அவன் எவ்வளோ நல்லான்னு தெரியுமா, என்ன பிரயோஜனம்? நான் மகரிஷிக்கிட்ட இந்த கேள்வி பலமுறை புக்கை பார்த்து கேட்டிருக்கேன். மரணத்திற்கு பின்னான அங்கீகாரம், விளைவு என்பது ஆன்மாவிற்கு எந்த நிலையை கொடுக்கும் மகரிஷி? இருக்கும்போது விளைவு நம்ம அனுபவிக்கிறோம், அது பிரச்சனை இல்லை. மரணத்துக்கு பிறகான அங்கீகாரம் ஆன்மா எந்த நிலையை அடையுது அப்படின்னு கேட்கும் பொழுது மகரிஷிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதுற மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு சிலதெல்லாம் ஒரு 2 நாள் மண்டக்குள்ளே போட்டு நம்ம யோசிச்சுட்டே இருக்கணும், பல கோணத்தில் யோசிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக தெளிவுபடுத்துவார். எவ்வளோ உயர்வான ஒரு ஆன்சர் சொல்கிறார் பாருங்க. ஒரு ஆன்மா பருவுடலில் இருக்கும்போது செய்த செயலுக்கான அங்கீகாரம் அந்த ஆன்மாவின் சிற்றின்பத்திற்கு காரணமாகுமே. ஆனால் அந்த ஆன்மா பருவுடலை விட்டு வெளியேறிய பிறகு அதற்கு கிடைக்கும் ஒவ்வொரு அங்கீகாரமும் அந்த ஆன்மா தூய்மை பெற்று இறை உணர்வு என்ற மிக உயர்ந்த நிலையை எட்டும் அப்படின்னு சொல்றார். ஒரு வினையும் வீண் போகா உள் அடங்கி பின் விளைவாகும்னு சொல்றார். இங்க எதுவுமே வேஸ்டே கிடையாது. நான் நினைச்சுக்கிறேன் எனக்கு வரலைன்னு, ஆனா காலத்தால் வரும் என்பதை மிக அழகா பதிவு செய்கிறார். நீங்க மகரிஷி வாழ்க்கையவே யோசிங்க. இன்னைக்கு ஹீரோவே மகரிஷி தான் இல்லையா, இன்றைய விழா நாயகன். அவர் வாழ்க்கையில் நீங்கள் பல இடத்த பார்க்கலாம். அவர் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஒவ்வொரு வீடாக போய் தீட்சை கொடுக்குறாருங்க. அன்றைக்கி செயல் செய்தார், ஆனால் அன்றைக்கி அவருக்கு முழுமையான அங்கீகாரம் கிடைக்கல. ஆனால் அவர் கொஞ்சம் கூட சோர்வடையலை. இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் தீட்சை பெற்று பயன் பெற்று மகரிஷியை பாராட்டுறாங்க, மகரிஷியை புகழறாங்க, மகரிஷிக்கான அங்கீகாரம் கிடைக்குதுன்னா இது அனைத்து அங்கீகாரம் யாருக்கு உரியதுங்க? மகரிஷியோட ஆன்மா ஒருத்தருக்கு தான் உரியது. அப்போ அவருடைய செயலுக்கான அங்கீகாரம் இன்னைக்கு கிடைச்சதுனால இது அவருக்கானது. அவர் இறந்துட்டாரு, அவருக்கு இல்லை நம்ம சொல்ல முடியாது. இது அவர் ஆன்மாவுக்கான அங்கீகாரம் தான். காரல் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மூலதனம்னு 3 புக்கு எழுதுறார். வரலாறு படிச்ச நிறைய பேருக்கு தெரியும். ஒரு புக்கு மட்டும்தான் அவர் இருக்கும்போது ரிலீஸ் ஆச்சு. 2 புக்கு மரணத்துக்கு அப்புறம் தான் ரிலீஸ் ஆச்சு. அவர் அந்த விளைவை சந்திக்கவே இல்லை. ஆனால் புக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உலகத்தில் எவ்வளோ பெரிய மாற்றம் உருவாச்சு நம்ம எல்லாருக்குமே தெரியும். மிகப்பெரிய பொருளாதார மாற்றத்தை உருவாக்கிய மூலதனம் என்ற புத்தகம் படித்து பயன் பெற்று பாராட்ட மக்கள் தெரிவிக்கிறாங்கன்னா அவை அனைத்து அங்கீகாரமும் யாருக்கு காரணங்க? காரல் மார்க்ஸ் ஆன்மா தூய்மை அடைவதற்கு காரணமாகும். இப்போ நம்ம நினைக்கலாம், ஒருத்தர் சோசியல் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மரணத்துக்கு அப்புறமா அவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும், விளைவு கிடைக்கும். ஆனால் நம்மள மாதிரி ஒரு ஃபேமிலி இந்த மாதிரி ஒர்க் பண்ணுற இடம் இப்படி இருக்கிறவங்களுக்கு மரணத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு விளைவு கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு டவுட் நமக்கு வரும். நீங்கள் ஆழமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வீட்டில் சமையல் செய்கிறதுல ஆரம்பித்து சோசியல் சர்வீஸ் வரைக்கும் பிற நன்மைக்காக அர்ப்பணிப்பு உணர்வோடு எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் அனைத்து செயல்களும் ஆன்மாவின் தூய்மையை அதிகப்படுத்தும். 2 கான்செப்டை ஆழமாக புரிஞ்சுக்கணும். தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலிற்கோ மனதிற்கோ தீங்கு தராத எண்ணம் சொல் செயல் இவை ஆன்மாவை தூய்மைப்படுத்தும். தீங்கு தரும் எண்ணம் சொல் செயல் ஆன்மாவை கலங்கப்படுத்தும். இந்த 2 விஷயம்தான். அப்போ பிறவி எடுத்தது ஆன்மாவை தூய்மைப்படுத்துறதுக்குங்கிற புரிதல் வந்துருச்சுன்னா செயல்கள் எப்படி இருக்கணுங்க? தூய்மையானதாக இருக்கணும். மகரிஷி எழுதுறாங்க, வினைப்பதிவான் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனை மறந்தேன் ஆனால் நீ உள் நிறைந்து எனை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவான்னு சொல்றாங்க. அப்போ இதில் நம்ம ஆழமாக புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, செயல் என்பது ஆன்மாவின் தூய்மைக்காக செய்யப்படுவது.
ஒரு புகழுக்காக ஒரு பேருக்காக செய்கிறங்கிற கான்செப்டை விட்டுட்டு என் ஆன்மாவை நான் கழுவுறேன், என் ஆன்மாவை நான் சுத்தப்படுத்துகிறேன், இந்த பிறவியை விட்டால் என் ஆன்மாவை சுத்தப்படுத்துறதுக்கான வழி எனக்கு கிடைக்காது என்ற புரிதல் நமக்கு வேணும். அப்படி புரிந்து கொண்டு மகரிஷி பயிற்சியெல்லாம் எடுத்து நம்ம அப்படியே லைஃப்பில் அப்படியே செயல் விளைவு தத்துவப்படி வாழ்ந்துக்கிட்டே போகிறோம்னு வைங்களேன். பல நேரத்தில் இன்பம் வரும், பல நேரத்தில் துன்பம் வரும், அப்படியே மாறி மாறி வரும். மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்பம் வந்தால் இது என்னால் நான் பண்ணதுனால அப்படியே நல்லா தட்டி 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 பெருமையாக சொல்லிப்போம். ரொம்ப ஓவராக ட்ரீட் வச்சு என்ஜாய் பண்ணி என்னென்ன ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அனைத்தும் உண்டு. ஆனால் துன்பம் வரும்போது என்ன பண்ணுறோம், யாராவது இழிச்ச வாய் கிடச்சா உன்னால தான் எனக்கு இந்த சிக்கல் அடுத்தவங்க மேலே பழிய போட்டு ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி என்ன பண்ணுறதுங்க, மன உளைச்சலுக்காகி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி வீடே ரணகலம் ஆகிடுவாங்க. இங்கே ஆழமாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். கொடுப்பதெல்லாம் இறைவனே என்று ஏற்றுக்கொண்டு விட்டால் கிடைப்பது எதுவும் தாழ்வானது கிடையாது. அது இன்பமாக இருந்தா என்ன, துன்பமாக இருந்தா என்ன, இறைவன் தானே கொடுக்குறார். நான் ரெண்டையும் சமமாக பார்க்குற பக்குவமான மனநிலை என்ன பண்ணிக்கணுங்க, வளர்த்துக்கணும். ஒரு 2 லைன் சொல்கிறேன், ஆழ் மனசில் போட்டு வச்சுக்கோங்க. மிக அழகான ஆழமான ஒரு கான்செப்ட் இது. இன்பத்தை, லாபத்தை, புகழை இறைவன் அளிக்கும் வரமாக ஏற்றுக்கொள்ளும் நாம். இன்பத்தை, லாபத்தை, புகழை இறைவன் அளிக்கும் வரமாக ஏற்றுக்கொள்ளும் நாம் துன்பத்தை, இகழை, நஷ்டத்தை இறைவன் கொடுக்கும் எச்சரிக்கையாக பார்க்க வேண்டும். இறைவனோட வார்னிங் மெசேஜ். துன்பம் வந்துருச்சுன்னு உடஞ்சி போக வேண்டாம், நீ ஏதோ தப்பு பண்ணுற, உன்னை நீ திருத்திக்கொண்டு இறைவன் என்ன பண்ணுறாங்க, வலியுறுத்துறான்னு அர்த்தம். உடம்புல ஒரு இடத்துல வலிக்குதுங்க, வலி நல்லதா கெட்டுதா? வலி நல்லது. ஏன் வலி நல்லது? உடம்புல இருக்க பிரச்சனையை வலி வந்தால் தான் தெரிஞ்சு நான் சரி பண்ண முடியும். எனக்கு வலிக்கவே கூடாதுன்னா உடம்புல இருக்க பிரச்சனையே எனக்கு என்னதுங்க, தெரியவே தெரியாது. அப்போ எனக்கு வரக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் என்னை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்பாகத்தான் நான் பார்க்க வேண்டுமே தவிர இறைவன் கொடுக்கும் தண்டனையாக எடுத்துக்கொள்ள கூடாது. நான் என்ன பண்ணோம், எனக்கு ஒரு துன்பம் வருது, நான் எங்கே தப்பு பண்ணுறேன், என் செயலில் எங்கே திருத்தம் வேணும், எதை நான் சரி பண்ணணும்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு நான் எப்பயுமே பர்ஃபெக்ட். எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தருமே பல நேரத்தில் நினைக்கிறது நான் எப்பயுமே நல்ல செயல் தான் செய்வேன் அப்படிங்கிறது. நம்ம எல்லாரும் மனிதர்கள், கண்டிப்பாக நமக்கும் அப்பப்போ சின்ன சின்ன தவறுகள் வரும். அதை ஒத்துக்கிட்டு செயலில் என்ன வரணுங்க, திருத்தம் வரணும். ஒருத்தர் என்ன பண்ணார், போதையில் இருக்கார், கிணத்துக்குள்ளே போய் எட்டி பார்த்தார். கிணத்துக்குள்ளே நிலா இருக்கு. அவர் அந்த நிலாவை பார்த்து கேட்டாராம், ஐயையோ பாவம், நீ கிணத்துக்குள்ளே தவறி விழுந்துட்டியா, நான் உனக்கு கயிறு போடுறேன், நீ பிடிச்சி மேலே வந்துடுறியான்னு சொல்லி கயிறு தூக்கி உள்ளே போட்டார். உள்ளே போட்டுட்டு இழுக்கிறாரு, இடுக்கில் மாட்டிக்கிச்சு. இழுக்கிறாரு. இவர் என்ன நினச்சிட்டாரு, நிலா தான் பிடிச்சி மேலே வருதுன்ட்டு அப்படியே வானார் பாருங்க, போய் தடுக்கி கீழே விழுந்துட்டார். கீழே விழுந்தவுடனே பார்த்தா நிலா மேலே இருக்கு. நிலாவை பார்த்து கேட்டாராம், பரவாயில்லையே, நான் கயிறு போட்டதுனால நீ தப்பிச்சு மேலே வந்துட்ட போல, நான் மட்டும் உனக்கு கயிறு போடாமல் இருந்திருந்தேன்னா இந்நேரம் நீ கிணத்துக்குள்ளே மூழ்கி செத்து போயிருப்பேன், நான் உனக்கு எவ்வளோ நல்லது பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லி நிலாவை பார்த்து அவர் கேட்டாராம். அவராவது ஏதோ போதையில் இருந்தார். நமக்குள்ளே நிறைய நேரத்தில் ஒரு மாயை என்ற மயக்கம் இருக்கும். அது சொல்லும், நீ பர்ஃபெக்ட்டு, நீ இப்படியே இருணும். அப்படியெல்லாம் இங்கே கிடையாது. எனக்கும் தவறு வரும், நான் புரிஞ்சுக்கணும், பிறர் கண்டுபிடிச்சு சொன்னால் திருத்திக்கணும். அந்த செயல் ஒழுக்கம் நமக்கு என்ன பண்ணுங்க, திருத்தத்திற்கான மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி செய்யும் பொழுது இந்த இடத்துல இன்னொரு டவுட் நமக்கு வரும், எவ்வளோ நாள் தான் செய்கிறது? இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், திருத்திக்கிறதுக்கு நான் எவ்வளோ நாள் முயற்சி எடுக்கணும், எவ்வளோ செயல்கள் செய்யணும்? ஒரு பணக்கார பண்ணையார் பக்கத்து வீட்டில் இருந்த பூசணிக்காயை திருடி சாப்பிட்டாராம். அவருக்கு திருடுறது தப்புன்னு தெரியும், வசதியும் இருக்குது, ஆனால் திருடி சாப்பிடணுங்கிறதுனால திருடி சாப்பிட்டார். அவர் நினச்சார் யாரும் பார்க்கலன்னு, ஆனால் ஊரெல்லாம் பரவி போச்சு, பண்ணையார் பூசணிக்காய் திருடிட்டார். சரி, கொஞ்ச நாள் மறந்துடுவாங்க, நம்ம ஆளுங்க தான் அடுத்த பிரச்சனை வந்தால் இந்த பிரச்சனை விட்டுருவாங்கல்ல, அதனால் அப்படியே போயிடும் காத்தோடன்னு நினச்சார். ஆனால் கொஞ்ச நாள் ஆக என்ன ஆயிடுச்சு, இவர் வீட்டு அட்ரஸை சொல்லணுன்னாலே பூசணிக்காய் திருடினவர் வீடா, பூசணிக்காய் திருடினவர் எதிர்த்த வீடா, பூசணிக்காய் திருடினவர் பக்கத்து வீடா அப்படிங்கிற அளவுக்கு மாறி போச்சு. அட பாவிகளா, எவனும் என்னென்னமோ பண்ணுறான், அவெல்லாம் நல்லா இருக்கும், நான் ஒரு பூசணிக்காய் திருடிட்டு இத்தானா பாடுபடுறேன்னு சொல்லி பயங்கர மன உளைச்சல். இவர் பையன், இவர் பேரங்காலத்துலேயும் தொடருது, வீட்டு அட்ரஸே அப்படி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்ச நாள் பொறுத்து அந்த ஊருக்கு ஒரு குரு வந்தாராம். குருவே, தெரியாமல் ஒரு பூசணிக்காய் திருட்டு படாத அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன், ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னார். குரு யோசிச்சுட்டு சொல்கிறாராம், உனக்கு நல்ல வசதி இருக்குல்ல? இருக்குது. டெய்லி 50 பேருக்கு அன்னதானம் போடு. அன்னதானம் போட்டால் இது எப்படி சரியாகும்? நீ போன சரியாகும். டெய்லி அன்னதானம் போடுறார், போட்டுக்கிட்டே இருக்கிறார். நாளாக என்ன ஆகி போச்சுன்னா
பூசணிக்காய் திருநவர்ன்ற பேர் மாறி அன்னதானம் போடுறவர் வீடா, அன்னதானம் போடுறவர் எதிர்த்த விடா, அன்னதானம் போடுறவர் பக்கத்து விடாங்கிற அளவுக்கு என்ன ஆகி போச்சுங்க, பேர் மாறி போச்சு. இப்போ நீங்கள் யோசிக்கணும், திருடினது ஒரு பூசணிக்காய், நான் எதுக்கு இத்தனை பேருக்கு சாப்பாடு போடணும்? அந்த கேள்வியெல்லாம் இங்கே கிடையாது. நீ தப்பு பண்ணினா அதை சரி கட்டுறதுக்கு பல நல்ல செயல் செய்து தான் ஆகணும். ஏன்னா இறைவன் காலமாக இருக்கிறான். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலமெனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். காலத்தை முடிவு பண்ண நீ யார்? அது வர வரைக்கும் நீ பாட்டுக்கு செய்துக்கிட்டே தான் இருக்கணுங்கிற புரிதல் நமக்குள்ளே இருக்கணும். ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் செய்வேன், தொடர்ந்து செய்வேன், ஒரு ஸ்டேஜில் என்ன சொல்வேன், நானும் எவ்வளோ நாள் தான் நல்லவனாகவே இருக்கிறது, செய்து செய்து போர் அடிக்குது, பொறுத்து பொறுத்து பார்த்தேன், விளைவே வரல, பொங்கி எழுந்துட்டேன் அப்படிம்பாங்க. இந்த பொங்கி எழுறதெல்லாம் கிடையாது. பொறுத்தார் பூமி ஆழ்வாருங்கிற மாதிரி பல நாள் அல்ல பல வருடம் வரைக்கும் என்ன பண்ணணுங்க, காத்திருந்து தான் ஆகணும். ஔவையார் சொல்கிறாங்க பாருங்க, அடுத்து முயன்றாலும் ஆகும் நாளன்று எடுத்த கருமங்கள் ஆகா, தொடுத்த உருவத்தால் நீண்ட உயர் மரங்கள் எல்லாம் பருவத்தால் அன்றி பழா. நீ அவரைக்காய் போட்டினா 4 மாதத்தில் வரும், ஆனால் நீ நட்டது மாமரம்னா நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி நம்ம கன்சீவ் ஆனால் 10 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 மாதத்தில் பிள்ளை பெற்றுக்கணும்னா முடியுமா? அந்த காலம் வர வரைக்கும் என்ன ஆகணுங்க, காத்திருந்து தான் ஆகணும். சைனாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வகை மூங்கில் வளர்த்துவாங்களாம். மூங்கில் நிறைய வகை, இது ஒரு வகை. அது வந்து ஒரு 4 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி 4 அடியே தான் இருக்குமா, வளரவே வளராங்க. ஆனால் 5ஆவது வருஷம் 82 அடி வளருமாம். அந்த 4 வருஷம் அது என்ன பண்ணுது, வேற பூமியில் அனுப்பி தன்னை வலிமைப்படுத்திக்குது. எதுக்கு? 82 அடி ஆனதுக்கப்புறமா காத்தடித்தா கீழே விழுகாமல் இருக்கிறது. இந்த 4 வருஷம் நான் தண்ணி ஊற்றும் போது இது வளரவே இல்லையே, எனக்கு விளைவே வரலையேன்னு சொல்லி தண்ணி ஊற்றுறதை நிறுத்துறதுனாலையோ அதை பிடுங்கி வீசுறதுனாலையோ அந்த 82 அடி வெற்றியை என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, சந்திக்க முடியாது. அப்போ ஒரு நாள் எனக்கு விளைவு வர ரெடியாக இருக்குதுன்னா அது வரைக்கும் நான் தொடர்ந்து என்னை தகுதியாக்கி எனக்குள்ளே என்ன மைனஸ் இருக்கோ அதை சரி பண்ணிக்கிட்டு இருக்கணுமே தவிர விளைவை வருவதற்குள் நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, பொறுமை இழந்து செயல் செய்வதை நிறுத்திடக்கூடாது. எது வரைக்கும் செய்யலாம்? மகரிஷி சொல்கிறாங்க, மரணத்துக்கு முன்னாடி வரைக்கும் செய். செயல் செய்ய முடியுதா? செயல் செய். செயல் செய்ய உடல் தகுதி இல்லையா? சொல்லை பயன்படுத்து. சொல்லும் பேச முடியலையா? எண்ணத்தை பயன்படுத்து. எது முடியுமோ உன் ஆன்மாவிற்கு வலிமை சேர்த்து கொண்டே இருன்னு சொல்கிறாங்க. மகரிஷி அவர்கள் கடைசியாக எழுதின புக்கு இறைநிலையின் தன்மாற்ற சரித்திரம். எந்த வயசில் எழுதினார் ஞாபகம் இருக்குதுங்களா? 93 94 வயசில் எழுதுறார். என்ன அவசியம் அவருக்கு? 94 வயசில் தன்னை வருத்தி புக் எழுத வேண்டிய அவசியம் என்ன? ஏன் எழுதுறார்? அவருக்கு தெரியும் செயலினுடைய ஆழம், செயல் எவ்வளோ பெரிய மாற்றத்தை உருவாக்கும், செயல் எவ்வளோ பெரிய வரலாற்றையே உருவாக்கும் என்பதை தெரிந்ததனால் செயல் செய்கிறார். மிகப்பெரிய லெஜண்டெல்லாம் மரணம் வரைக்குமே செயல் பண்ணியிருக்காங்க. சாக்ரட்டிஸ் சிறையில் இருக்கிறாருங்க, ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மரணம் அவர் அப்படியே நெருங்கி வந்துட்டு இருக்குது. ஒரு அழகான ஓசை கேட்குது. எனக்கு இந்த ஓசை ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த இசை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை யார் வாசிக்கிறீங்க நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சத்தம் போட்டு கேட்டார். பக்கத்தில் ஒரு கைதி சொல்கிறார், இதுக்கு பேர் மவுத்தா இருக்கேன், நான் தான் இதை வாசிக்கிறேன் அப்படிங்கிறார். எனக்கு இதை கற்றுக்கணும்னு ஆசையாக இருக்குது, கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த கைதி, நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாக போகிற, உனக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்துருக்காங்க, இதை கற்றுக்கிட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்டார். சாக்ரட்டிஸ் சொன்ன விஷயம் நம்ம வாழ்க்கையவே மாற்ற போகிற விஷயம். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நான் இறக்கும் தருவாயில் எனக்கு மவுத்தார்க்கனும் வாசிக்க தெரியும் என்ற உணர்வோடு நான் இறக்க விரும்புகிறேன்னு சொல்கிறார். மரணம் என்பது வருது, பயம் இல்லைங்க, பக்கத்திலே மரணம் இருக்குது, பயம் இல்லை, புது செயலை செய்யணும்னு நினைக்கிறாரு. என்ன காரணம்னா அவர்களுக்கு செயலால் தன் ஆன்மாவை வலிமை சேர்க்க முடியும் என்ற உணர்வு இருந்தது. ஒரு சோலுக்கான பவர், ஒரு ஆத்ம பலம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. இன்னைக்கு மகரிஷி பருவுடல் இல்லைனாலும் இவ்வளோ பெரிய இயக்கத்தை நமக்கு நடத்தி இவ்வளோ பெரிய சாதனை புரிகிறார்னா அதுதான் அவரோட சோல் பவர். அந்த சோலுக்கான பவர் என்பதை சேர்க்கக்கூடியது என்னதுங்க, பல நல்ல செயல்கள் மட்டும்தான். அப்படி பல நல்ல செயல்களை நாம் செய்து கொண்டே வரும் பொழுது நமக்கு எப்படி உதவி இருக்கும் தெரியுங்களா? ஒரு ஃபேமிலிக்குள்ளே, ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற சாதாரண ஒரு மனிதராகவே நம்ம பார்ப்போமே. இப்போ நம்ம அப்படியே ஆளுமையை சேர்த்துட்டே போகும்போது நம்ம வாழ்க்கையில் எல்லா விளைவுமே நமக்கு சாதகமாக இருக்காது. ஒரு சில நேரத்தில் மேடு பள்ளம் இருக்கும். மிகப்பெரிய ஒரு நெருங்கிய உறவினர் மரணமோ இல்லை ஒரு அவமானமோ அசிங்கமோ, தீர்க்க முடியாத ஒரு உடல் நோயோ, இல்லை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொருளாதார இழப்போ, இது மாதிரியான விளைவுகளும் நமக்கு வரும். அந்த விளைவுகள் வரும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு ஆத்ம பலத்தோடு இருக்குமோ அப்போ தான் அதை எதிர்கொள்ள முடியும். இதுக்கு மகரிஷி அவர்கள் வாழ்க்கையிலே மிக அழகான ஒரு உதாரணம் இருக்குது. மகரிஷி அந்த காலத்திலே மாதம் 1 லட்சம் சம்பாதித்த தொழிலதிபர். 2 கார் பயன்படுத்தி இருந்தாங்க. 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி தொழிலில் நஷ்டம், இருக்கிறதுக்கு வீடு இல்லை, நண்பரோட குடிசை வீட்டில் தங்கியிருக்காரு. நைட்டு மழை கொட்டோன்னு கொட்டுது. கொஞ்ச நேரத்தில் இந்த வீடு இடிய போகுதுன்னு அவருக்கு தெரியுது. வாழ்க்கை துணை கூட்டி ஏற்ற விட்டு திண்ணையில் வந்து உட்கார்றார். அவர் நினச்ச மாதிரி வீடு என்ன ஆயிடுச்சுங்க,
இடிஞ்சு விழுந்துருச்சு அவர் இருந்த வீடு. ஒரு மனிதனோட மனநிலை எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. மாதம் 1 லட்சம் சம்பாதித்த தொழிலதிபர் இன்னைக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் எங்கே இருக்கிறாருங்க? திண்ணையில் இருக்கிறாரு, கொற்ற மழையில். அவர் உடஞ்சி போயிருப்பார்னு நினைக்கிறீங்களா? கொஞ்சம் கூட மனம் தளரல. எவ்வளோ பெரிய தத்துவம் பேசுகிறாரு பாருங்க. இயற்கை என்ற பேராட்டக்காரனுக்கு என்றும் எல்லா சீவன்களும் எடுத்தாலும் காய்கள், பீத்தெறிவான் பெயர்த்து இடமாற்றி அருள்வான், பிழை என்று தீர்ப்பளிக்க பிறந்தோர் யார் இப்பேருலகில்னு கேட்குறார். நீ யார் முடிவு பண்ண? இறைவன். நீ துணு மூளை வச்சுட்டு இவ்வளோ யோசிக்கிறியே, அவ்வளோ பெரிய இறைவனுக்கு எவ்வளோ விஷயத்த பண்ண முடியும்? இறைவன் முடிவு பண்ணுறான் யாரை எப்போ எங்கே உட்கார வைக்கணும்னு. அன்னைக்கு எனக்கு 1 லட்சம் கொடுத்தது இறைவன், இன்னைக்கு வீதியில் உட்கார வச்சது இறைவன். அதை நான் ஏற்றுக்கிறேன்னா இதையும் நான் ஏற்றுக்கொள்வேன் என்ற அந்த பக்குவ மனநிலை அவருக்கு இருந்ததற்கான காரணம் அவர் செய்த பயிற்சி. இது வெறும் போதனை கிடையாதுங்க, சாதனை மார்க்கம்னு மகரிஷி சொல்கிறாங்க. அவர் சும்மா அர்த்தவங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது. கான்செப்டை எப்படி வடிவமைக்கிறார் பாருங்க. செய்கைக்கும் விளைவுக்கும் தொடர்புணர்ந்து வாழ செயல் விளைவு தத்துவமாக இந்நூல் தருகின்றேன் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ மகரிஷியோட செயல் விளைவு புக்கை படித்தா தத்துவம் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். பெரிய மாற்றமெல்லாம் வராது. எப்போ மாற்றம் வரும்? தவம் செய்து தத்துவத்தை உணர்ந்தால். அதனால தான் செயல் விளைவு உணர்கல்வின்னு சொல்கிறார். உணரும் பொழுது மட்டும்தான் நம்மக்கிட்ட மாற்றம் வரும். உணரும் போது 2 மாற்றம் நம்மக்கிட்ட வருங்க. 1, ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இறைவன் எல்லா இடத்துலையும் இருக்கிறான், கவனிக்கிறான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு வந்துடும். அந்த காலத்துல இருந்தே தான் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொன்னாங்க. ஆனால் அந்த உணர்வு இல்லாததுனால தான் நம்ம தப்பு பண்ணுறோம். திருமூலர் எழுதுறாரு பாருங்க. தேனுக்குள் இன்பம் கருப்போ சிவப்போ, வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலீர், தேனுக்குள் இன்பம் செறிந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. அந்த உணர்வு நமக்கு தவம் செய்தால் வரும். அப்போ செயலில் அறம் இருக்கும். 2வது மிகப்பெரிய மாற்றம் என்ன வரும் தெரியுமா? அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே மனசை விரித்து பிரபஞ்சத்தை பாருங்கள். எவ்வளோ பெரிய பிரபஞ்சம். சயின்ஸ் எவ்வளோ டெவலப் ஆனாலும் பிரபஞ்சத்தை துல்லியமாக பேச முடியாது. ஏனென்றால் பேச பேச பிரபஞ்சம் என்ன ஆகிட்டே இருக்குதுங்க, விரிஞ்சிட்டே இருக்கு. யார் அறிவார் இதன் நீளமும் அகலமும், யார் அறிவார் இதன் ஆழமும் உயரமும், பேரறியாத பெரும் பிழம்பதனின் வேறறியாத நான் விளம்பல் உற்றேனே அப்படிங்கிறார் திருமூலர். இவ்வளோ பெரிய பிரபஞ்சத்தில் கோடிக்கணக்கான கேலக்ஸி, அதில் ஒன்று மில்கிவே, அதில் கோடிக்கணக்கான நட்சத்திர கூட்டம், அதில் ஒன்று பூமியை விட 19 லட்சம் மடங்கு உருவத்தில் பெரிதான சூரியன். சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க கோள்களில் ஒன்று பூமி, பூமியில் எத்தனை நாடு, அதில் ஒன்று இந்தியா, இந்தியாவில் எத்தனை மாநிலம், அதில் ஒன்று தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம், அதில் ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்து தூசிலும் தூசா பெருந்தூசா இருக்கிற நாம பல நேரத்தில் நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, இவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் தெரியுமா நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த ஈகோ ஒழிகின்ற வரை செயலில் மாற்றம் வரவே வராது. தவம் செய்தால்தான் ஈகோ ஒழியும். இதனால் செயல் அறமாக மாறும்போது விளைவு நிச்சயம் பல மடங்கு இன்பத்தை, அமைதியை, பேரின்பத்தை கொடுக்கும். நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிருச்சு. ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சுக்கிறேன். இங்கே ஆழியாரில் அறிவரங்கம் ஒன்றில் ஃபவுண்டேஷன் நடக்கும். மேக்ஸிமம் எங்களுக்கு எல்லா வாரமே 90க்கு மேலே ஸ்ட்ரென்த் இருக்கும். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மகரிஷி ஃபோட்டோ அங்கே இருக்கும். பார்த்து நான் ரொம்ப நன்றிங்க மகரிஷி, இத்தனை பேர் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லுவேன். எப்பயாவது காரணத்துக்காக கொஞ்சம் கூட்டம் குறையும். அப்போ மகரிஷியை பார்த்து, என்னாச்சு இந்த வாரம் கூட்டமே இல்லை, ஏதாவது பண்ணுங்க மகரிஷி, என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, கொஞ்சம் நிறைய பேர் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தமாஷா மகரிஷியை பார்த்து பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ எனக்கு எத்தனை முறை மகரிஷியை பார்த்து பேசினாலும் எனக்கு மகரிஷி ஒரு விஷயம் சொல்கிற மாதிரியே இருக்கும். உனக்கு பயிற்சிக்கு எத்தனை பேர் வரணுங்கிறத நான் பார்த்துக்கிறேன். நீ முதல்ல வந்தவங்களுக்கு போய் நான் சொல்லி கொடுத்த தத்துவத்தை தப்பில்லாமல் புரிகிற மாதிரி நல்லா பேச பார்ப்போம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தோணுன்னா, எனக்கு இது தேவை தான், சும்மா போகாமல் உங்ககிட்ட வந்து பேசி எனக்கு இது தேவை தான் அப்படின்னு நினச்சிப்பேன். இன்றைக்கி 18வது வேதாத்திரை வேள்வி தினம். மகரிஷி நம்மளையெல்லாம் ப்ளஸ் பண்ணணும். சங்கத்தில் 18,000 ஆசிரியர்கள் இருக்காங்க. அடுத்த கட்ட சந்ததிக்கு பயிற்சி எடுத்து சொல்லும்போது தத்துவத்தை தப்பில்லாமலும் உணர்வுபூர்வமாகவும் எடுத்து சொல்லும் அறிவையும் ஆற்றலையும் எங்கள் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்கள் குரு வாழ்த்தி எங்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்று ஆசிரியர்கள் சார்பாக குரு கிட்ட கேட்டுட்டு, பெற்ற தாய்தனை மகன் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிரை மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்று இமைப்பது மறந்தாலும், நற்றவத்தவர் உள்ளிருந்து ஓங்கும் இறையாற்றலின் துணை கொண்டு குருவின் பயிற்சியை தொடர்ந்து செய்யும் சீடராக நான் திகழ குரு என்னை வாழ்த்த வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த தலைவர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பேச பேச பிரபஞ்சம் விரிந்ததோ இல்லையோ நேரம் கடந்து கொண்டே இருந்தது. சுமதி சீனிவாசன் அவர்கள்
அவங்க குழந்தைக்கு இன்றைக்கி ஆங்கில எக்ஸாம் 10th படிக்கிறாங்க. முதல்ல தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. ஒரு வாரமாக அந்த பிள்ளை ஒழுங்காக தூங்கலை, படிச்சுக்கிட்டே இருந்தது. இந்த பக்கம் சுமதி உட்காந்து ஒரு வாரமாக இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நடுவில் பாவம் சீனிவாசன் சொல்கிறார், ஒரு வாரமாக நான் தூங்கலை சார். இந்த பக்கம் பொண்ணு படிக்குது, இந்த பக்கம் சுமதி படிக்குது, தூங்கி ஒரு வாரம் ஆச்சுனார். நீங்கள் ஒரு வாரம் தூங்காவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் தூக்கத்தை தியாகம் செய்ததன் பலன் இன்று மேடையில் அரை மணி நேரத்தில் வெளிப்பட்டது. உங்கள் தியாகத்திற்கும் சுமதி சீனிவாசனின் உழைப்பிற்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்க வளமுடன்.